ஆனா மனோஜ் வெளியே வந்தா முத்துவும் மீனாவும் மீதி பணத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்களே. அது அடுத்த பிரச்சனை, அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நீங்க போய் அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க. சரி, அந்த பணத்தை நீங்க வாங்கிடுங்க. அவளை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. எனக்கு சேர வேண்டியதை அப்புறமா வாங்கிக்கிறேன். சரி சரி, ஓகே. ரோகிணி ஆண்டி, நான் பேசிட்டேம்மா. நீ பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. நான் ஃபைனான்சியர் கிட்ட இதை கொடுத்துட்றேன். நீ ஸ்டேஷனுக்கு போ, ஃபைனான்சியர் அங்க வந்து வாபஸ் வாங்கிடுவாரு. இந்தாங்க ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அக்கா, நீ பயங்கரமான ஆளுக்கா. மீனாக்கு பயந்து கேஸ வாபஸ் வாங்கினதா இல்லாம இந்த பொண்ணுக்காக நீ கேஸ வாபஸ் வாங்குற மாதிரி பண்ணிட்ட. நீதான்க்கா உண்மையான தலைவி. அந்த மீனா முன்னாடி என்னைக்கும் நான் இறங்க கூடாதுரா. இப்பவே எனக்கு எதிராக கூட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டால, அவளை நான் கவனிச்சுக்கிறேன். அப்பா சைன் போட்ட பேப்பர் இருக்குல்ல, அதை வைக்கல் மேடம் போலீஸ்ட்ட கொடுக்க சொல்லிருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்றான்னு பாப்போம். என்னங்க இவ திரும்ப வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா? என்ன பிளானோட வந்திருக்குன்னு தெரியலையே. ஹலோ சார். ஹலோ சார், வாங்க உட்காருங்க. உட்காருங்க. சொல்லுங்க சார். சார், நான் கொடுத்த அந்த ஃபோர்ஜரி கம்ப்ளைண்ட் விஷயமா மனோஜ் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதா தான் சார் இருந்தோம். அவர் வைஃப் உங்ககிட்ட பேசினதா இப்பதான் சொன்னாங்க. ஆமா சார், அதான் நான் இங்க வந்திருக்கேன். நான் மனோஜ் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகே சார். என்ன சார், கம்ப்ளைண்ட் நீங்க தான் கொடுத்தீங்க, நீங்களே இப்ப வாபஸ் வாங்குறீங்க? நான் தான் சார் கொடுத்தேன். அவர் என்ன சீட் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா ரோஹிணி என்னை வந்து பார்த்து பேசினாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மேல எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சு. மனோஜ்காக இவங்க என்கிட்ட அவ்வளவு அழுதாங்க. ஏன் காலை கூட விழ வந்தாங்க. சில இடங்கள்ல ஹஸ்பண்ட் தப்பு பண்ணா வைஃப் அவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா ரோஹிணி அப்படி இல்லை. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மனோஜ் கூட நிக்கிறாங்க. என்ன இவன் பார்லர் மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்கான்? ரோஹிணி தாங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கா. நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். மனோஜை ஜெயிலுக்கு அனுப்புறதுனால எனக்கு எந்த யூஸும் இல்லை. அவர் வெளியே இருந்தாதான் எனக்கு பணம் வரும். அதுக்காக மட்டும் இல்லை, ரோஹிணிக்காகவும் தான் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன். நம்ம நினைச்ச மாதிரி தான் ஏதோ நடக்குது. ஆமாங்க, உங்க அண்ணன் மனசை அவ மாத்த பாக்குறான். நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு ஒரே காரணம் மனோஜோட வைஃப் ரோஹிணி தான். அவங்க மட்டும் என்கிட்ட வந்து பேசலன்னா மனோஜ் ஜெயிலுக்கு போறதை யாராலையும் தடுத்துக்க முடியாது. என்ன மீனாவ பார்லர் மாவை பாராட்டி தள்ளிட்டு இருக்கிறான். ஏதோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி இருக்குங்க. டவுட்டே வேணாம், ஏதோ திலும்புல நடந்திருக்குது. இவங்க வந்து என்கிட்ட பேசும்போது கூட எனக்கு பார்க்க பாவமா தான் இருந்தது. இவங்க உங்களை இங்க வந்து வாபஸ் வாங்க சொல்லலனா இவனை நேரம் கோர்ட்ல கூட்டு போய் ரிமாண்ட் பண்ணிருப்பேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எல்லாத்தையும் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கான லெட்டரையும் கொண்டு வந்திருக்கேன். ஏன்பா கிஷோர் சார், லாக்அப்ல இருந்து மனோஜ் ரிலீஸ் பண்ண. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மனோஜ், எதுவும் உனக்கு ஆகாது. வா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க கேட்டுக்கிட்டதுக்காக மட்டும்தான் வாபஸ் வாங்கியிருக்கேன். மனோஜ், நான் நினைச்சிருந்தா உன்னை 2 வருஷம் ஜெயில வச்சிருந்திருக்க முடியும். ஆனா உன் வைஃபால நீ தப்பிச்ச. சீக்கிரம் என் பணத்தை கொடுக்குற வழியை பாரு. நான் வரேன் சார். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. போ. இதுல ஒரு சைன் பண்ணிட்டு போங்க. இங்க பாருப்பா, இனிமே இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. இதுவே கடைசியா இருக்கணும். உனக்கு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்காங்க. நியாயமா இவங்களோட வாழ்ற வழியை பாரு. ஓ, இப்ப இதெல்லாம் தேவையில்லையாங்க? அப்படிலாம் எதுவும் சொல்ல முடியாது மீனா. இந்த ஃபைனான்சியர் எப்ப என்ன செய்வான்னு வேற தெரியல. இந்த லெட்டர் இருக்கும், பத்திரமா வச்சிரு. ரோகிணி, ரொம்ப தேங்க்ஸ் ரோகிணி. எனக்கு எதுக்கு மனோஜ் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நீ ஜெயிலுக்கு போறத பார்த்துட்டு நான் எப்படி எதுவும் பண்ணாம இருப்பேன்? அந்த ஆள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான். நான் அவ்வளோ டைம் கேட்டும் கொடுக்காம ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருந்தான். நீ எப்படி அந்த ஆளை கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க வச்ச? உனக்காக என்னால எவ்வளவு கெஞ்ச முடியுமோ அவ்வளோ கெஞ்சினேன். கடைசியில 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டாரு. 10 லட்சமா? என்னால ஒரு 5 லட்சம் வரைக்கும் தான் ரெடி பண்ண முடிஞ்சது. அதை கொடுத்து அவர் காலில் விழாத குறையா கெஞ்சினேன். வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு. அது கேடி மீனா, பாதி உண்மை பாதி பொய்ன்னு கலந்தடிச்சு விட்டுட்டு இருக்குது. நினைச்சேன், பணம் இல்லைன்னா அந்த ஆளு இந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்கவே மாட்டான். இந்த உலகமே பணம் இருந்தா தான் மதிக்கும். சரி, நீ எப்படி 5 லட்சத்தை ரெடி பண்ண? எல்லார் கதவையும் போய் தட்டினேன். கடனாதான் வாங்கியிருக்கேன். என்னால இவ்வளவு பெரிய கடனாளி ஆயிட்ட. சாரி ரோகிணி. பாத்தியா மீனா, இவனால நம்ம 48 லட்சம் ரூபா கடன்ல இருக்கோம். அது இவனுக்கு பெருசா தெரியல. இப்ப உங்க அண்ணன் அவளை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு பணம் பெருசு இல்ல மனோஜ், நீதான் முக்கியம். நீ வெளியில வந்துட்டல்ல, எனக்கு அது போதும். உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் மனோஜ். ரோகிணி, உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுனே தெரியல. எங்க நான் ஜெயிலுக்கு போய் என் லைஃபே போயிடுமோன்னு நினைச்சேன். உன்னாலதான் நான் வெளியில வந்திருக்கேன். நீ பண்ண ஹெல்ப்புக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். நீ முதல்ல வா அந்த பக்கம். என்ன பார்லர்மா சென்டிமெண்ட் புளியறிய? டேய், பார்லர்மாவுக்கு இப்ப நீ 5 லட்சம் ரூபாய் கடன்காரனா இருக்கிற, அவ்வளவுதான். போதும். நான் அதை என் ஹஸ்பண்டுக்காக தான் பண்ணேன். அந்த பணத்தை திரும்ப கேட்கவும் மாட்டேன். அதானே, உனக்கு பணம் முக்கியம் இல்லையே. நீ நினைக்கிற காரியத்தை நடத்திட்டா போதும். ரொம்ப நல்லா நடிக்கிறமா.
மனோஜ், நம்மள பிரிக்கிறதுக்காகவே சில பேர் பொறாமையில இருக்காங்க. நீதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, உனக்காக யார் வந்து நிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். மனோஜ், உனக்காக நான் எது வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஆனா எதுக்காகவும் யாருக்காகவும் நான் ஒண்ணு விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என் லைஃப்ல ஒரு பார்ட் கிடையாது மனோஜ். என் லைஃபே நீதான். அதை புரிஞ்சுக்கிட்டனாலே போதும். நான் வரேன். டேய், என்ன மயக்கத்துல தலை சுத்தி கீழே விழுந்துற போற? டைவர்ஸ் கேஸ்னா கோர்ட்ல தான் இருக்குது, அவனை மறந்துடாத. ஓ, கார்ல இருப்பா. ஏங்க, உங்க அண்ணன் வெளியே வந்துட்டாரு, அது வரைக்கும் நல்லதுதான். ஆனா இப்ப சிந்தாமணிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா வேண்டாமா? உனக்கு என்ன தோணுது? அவங்களால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்படி ஒரு துருப்பு சீட்டு உன்ட்டு இருக்குன்ற பயம் அதுக்கு இருக்கணும். இப்போ நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தனா அதுல இருந்து ஈஸியாக வெளில வந்துடும். புரியலங்க. இப்போதைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு சொல்றேன் மீனா. அந்த அம்மா பயப்படுற மாதிரி ஆயுதம் இப்போ உன் கையில இருக்குது. கரெக்ட்டுங்க. அந்த சிந்தாமணியோட பயத்தை வச்சுதான் அவங்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்லது செய்யணும். அதுதான் நானும் சொல்றேன். ஆட்டை தண்ணியை தெளிச்சு தெளிச்சு பயம் காட்டுவோம். வெட்டுறதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ வெட்டிடுவோம். டேய் முத்து, மனோஜுக்கு பெயில் கிடைச்சிருச்சா? வெயிலாம் இல்லை, அவனே வந்துட்டான்டா. மனோஜ், எப்படியோ வெளில வந்துட்டான். மறுபடியும் அவன் புத்திசாலித்தனத்தை காட்டுறேன்னு சொல்லி எதுவும் கிரிமினல் வேலை செய்ய வேணாம்னு சொல்லி சொல்லுப்பா. அங்கே இரு மனோஜ். ஆர்த்தியா, இவன் பெரிய தியாகி, மக்களுக்காக போராடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரான். இதுல ஆரத்தி ஒண்ணுதான் கேடு. ஏங்க, சும்மா எங்க திருஷ்டி கழினல்ல, அதான் இவனால இந்த வீட்டுக்கு தாமா திருஷ்டி வரும். இவன் கைய காலை வச்சுட்டு சும்மா இருந்தாலே போதும். உள்ள போ. மனோஜ், ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலை பண்ணாம இருங்க. டேய் வாடா, அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. போய் தலைமொழிட்டு வா போ. இவன் பண்ண வேலைக்கு ஒட்டுமொத்தமா இந்த வீட்டுல இருந்து இவனைவே தலைமுழுக்க வேண்டியதுதான். மத்த 2 பிள்ளைகிட்டயும் என் குணம் இருக்கு, ஆனா இவன்கிட்ட கொஞ்சம் கூட என் குணம் ஒட்டுல. இப்படியே அவங்க அம்மா குணம். இவன் பேசி பேசி அம்மாவே மாத்திருவான்பா. இவன் புத்திக்கு தான் இப்படி ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிறான். வெளியே எடுக்கிறதுக்கு நாங்க அலைஞ்சு தெரிய வேண்டியது இருக்கு. என்ன இப்ப நீ என்ன வெளியே எடுத்த? என்ன இப்படி கேக்குறீங்க? காலையில இருந்து உங்களை வெளியே எடுக்க நாங்க தானே அங்க இங்கன்னு அலைஞ்சு போராடிட்டு இருந்தோம். போராடி உங்களால எதுவும் பண்ண முடியல. இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியில எடுத்தது ரோகிணி தானே? ரோஹிணியா? ரோஹிணி இதுல என்ன பண்ணாங்க? அவங்க எப்படி இந்த ஃப்ரேம்குள்ள வந்தாங்க? டேய், அவதான் அக்கறையா இருக்க மாதிரி நடிச்சிட்டு கிளம்பி போயிட்டால. அவ ஒன்றும் நடிக்கலம்மா. அவளால் தான் இப்ப நான் வெளியில வந்திருக்கேன். என்னடா சொல்றான் இவன்? நீ அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு போய் தானே அவனை வெளியே கூட்டு வந்த? டேய், அவங்க எதுவும் பண்ணல. ரோகிணி தான் கஷ்டப்பட்டு என்ன வெளியில எடுத்திருக்கா. அவங்க என்ன பண்ணாங்க? ரோகிணி அந்த ஃபினான்ஷியரை பார்த்து அவர்கிட்ட கெஞ்சி கடைசி 5 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்து கேஸை வாபஸ் வாங்க வச்சிருக்கா. ரோகிணி மட்டும் இல்லைன்னா நான் ஜெயிலுக்கு தாம்மா போயிருப்பேன். அவ கடன் வாங்கி காசை கட்டி கஷ்டப்பட்டு என்னை வெளில கொண்டு வந்திருக்கா. அவளுக்கு என் மேல அக்கறை இருக்கு. டேய், ரொம்ப புகழாதடா. பார்லர் நம்ம வாழ்க்கையில வராம இருந்துச்சுன்னா நீ முதல்ல கடனாளியாவே இருக்க மாட்ட. இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்க மாட்ட. டேய், இப்ப இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்தினதே அவதான். அது எப்படி? யாரும் சொல்லி கேட்காத அந்த ஃபினான்ஷியர் ரோஹிணி சொல்லி மட்டும் வாபஸ் வாங்குனாங்க. அதே சந்தேகம் தான் ஸ்ருதி எங்களுக்கும். எங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. ரோஹிணி கரெக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா, வாபஸ் வாங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனா கொஞ்ச நேரத்துல அந்த ஃபினான்ஷியர் வந்து வாபஸ் வாங்குறாரு. எல்லாம் சொல்லி வச்ச மாதிரியே தான் நடந்திருக்குது. இதுல ஏதோ ஸ்கெட்ச் இருக்குது. என்னடா சொல்ற? அப்ப இதுலயும் ரோஹிணி இன்வால்வ் ஆயிருக்காங்களா? சந்தேகமே இல்லடா. இவங்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு அதுவே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு காப்பாத்துற மாதிரி நடிச்சிருக்குது. டேய், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. ரோகிணி எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. நீயாவது இந்த வீட்ல உன் ஷேர் வரணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ற. ரோகிணி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் எனக்காக இதெல்லாம் பண்றா. ஓ, வீடு வேணும்னு நான் செய்யறேனாடா? டேய், அப்படி நினைச்சிருந்தேன்னா உன்னை மொத்தமா ஜெயிலுக்குள்ள தாண்டா வைக்கணும்னு நான் நினைச்சிருந்திருப்பேன். டேய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதடா. முத்து அண்ணியும் உன்னை வெளியே எடுக்க தான் இவ்வளவும் பண்ணாங்க. எபா டேய், நீ என்ன விடுறா? சிந்தாமணி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரிஞ்சப்ப மீனா அவங்க சங்கத்துல இருக்கிற பூக்கட்டுறவங்க எல்லாத்தையும் சிந்தாமணிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கினா. இதெல்லாம் நாங்க பண்ணணும் எங்களுக்கு என்னடா அவசியம்? டேய், இவ்வளோ பேச்சு பேசுறீங்களே, உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? ரோகிணி தானே எனக்காக அந்த ஆள் கிட்ட கெஞ்சி போய் நின்னா 5 லட்சம் செலவு வர பண்ணிருக்கா. இப்பதான் யாரு எப்படிப்பட்டவங்கன்னு புரியுது. ரோகிணி மட்டும் இல்ல. என்னடா அவ பேர் உன் வாயில எப்படி வருது? ரோஷம் கெட்டு போச்சா உனக்கு? அவ இல்லனா என்னடா? நீ இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே அவதான். அப்படி இல்லம்மா, அவதான் அந்த ஆள் கிட்ட பணம் கொடுத்து. இருக்கட்டும்,
அவ புத்தி எப்படி வேலை செய்யும்னு எனக்கு தெரியாதா? உன்கிட்ட நல்ல பேர் எடுக்கதா இப்படி எல்லாம் பண்றா. அவ தயவுல நீ ஒண்ணு இருக்க வேண்டாம். அந்த 5 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கறதுக்கு வழிய பாரு. அதை விட்டுட்டு அவளை நல்லவன் நம்பி திரும்ப இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தலாம்னு நினைச்ச, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இதெல்லாம் கனவுல கூட நடக்காது. அந்த பித்தலாட்டக்காரி என்ன பாசாங்கு பண்ணாலும் சரி, அவ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது. இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? ஏதோ பேப்பரு. இது வெறும் பேப்பர் இல்ல, உன் தலையெழுத்த மாத்த போற கையெழுத்து இருக்கிற பேப்பர். இவங்க வீட்டு பத்திரம் எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு. வட்டி காசு அசலோட கட்டினதுக்கு அப்புறமும் பத்திரத்தை கொடுக்காம நீயே பீரோல பூட்டி வச்சிருக்க. ஏய், இவங்களோட வீட்டு பத்திரமோ கடன் வாங்கினப்ப எழுதி வாங்கின பத்திரமோ திரும்ப தரணும். குடுக்கலனா குடுக்கலனா என்ன? நாங்கெல்லாம் கிளம்பி கமிஷனர் ஆபீஸ்க்கு போக போறோம்.